பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதமும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்று போலவும் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்குற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. உபாகம் 32:12 சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஒருவரே நடத்தினார். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி நடத்தினார்? நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். வறட்சியான காலமாக இருந்தாலும் சரி, அது செழிப்பான காலங்களாக இருந்தால் எந்த காலத்திலும் கர்த்தர் கூட இருந்து நித்தமும் உன்னை நடத்துவார். மனிதர்கள் நடத்துகிற பொழுது கடுமையாய் நடத்துவார்கள். சாராள் ஆகாருடைய நடத்துறதில் நம்ம பார்க்குற பொழுது, சாராள் தன் வேலைக்காரிய ஆகாரை கடினமாய் நடத்தினார்கள். அதே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கொடுமைப்படுத்தி நடத்தினார். இப்போ மனிதர்கள் நடத்துவது அப்படித்தான். தேவன் எப்படி நடத்துவார் என்று சொன்னால், முதலாவது உபாகமும் 29:5 சொல்லப்பட்டிருக்குது, ஒன்றும் குறைவில்லாமல் நடத்துவார். ரெண்டாவது உபாகமும் 32:10 சொல்லப்பட்டிருக்குது, கண்ணின் மணி போல நடத்துவார். மூன்றாவது 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கிருபையாகவும் உண்மையாகவும் கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், முதலாவது உபவாசத்தை எதிர்பார்க்கிறார். உபவாசம் இருக்கணும். அது எப்படிப்பட்ட உபவாசம் சொல்லி ஏசாயா 58வது அதிகாரத்தில் 3வது வசனம் 4வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டாவது, மற்றவர்களுக்கு உதவி செய், பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு என்று சொல்கிறார். அதே ஏசாயா 58:7 சொல்லப்பட்டிருக்குது, பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடு. அப்போ ரெண்டாவது, நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நித்தம் நடத்துவேன், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், நீ பாழான ஸ்தலங்களை கட்டுவாய், நீ அஸ்திபாரம் போடுவாய், திறக்கப்பட்டிருக்கிறது உன் நிமித்தமாய் அடைக்கப்படும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த ஏசாயா 58 உள்ள அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது சொந்தமாய் மாறும். ஆமென். நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நித்தம் நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஊழியத்தையும் கர்த்தர் நீர் நித்தமும் நடத்தி, மகா வறட்சியான காலங்களாக இருந்தாலும் அதை ஆண்டவரை திருப்தியாய் நடத்துகிற தெய்வம். நீங்கள் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஒன்றும் குறைவில்லாமல் நடத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய காரமுடைய கிருபை இந்த பிப்ரவரி மாதம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.